ஓகே, கிளவுட் அக்கவுண்டிங் சொல்ற நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு 4-5 சாஃப்ட்வேர் சம்பந்தமாக பேர் அடிப்படும். அதுல நாங்க ஃபேமஸான சாஃப்ட்வேர்ஸ் என்ன சொல்லுவோம், குயிக் புக் ஆன்லைன், அதே மாதிரி எக்ஸீரோ, அதே மாதிரி ஜோஹோ, அதே மாதிரி சேஜ் 50, அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு பேர் ஃபேமஸ் இல்லாம இருந்தாலும் வேவ்ஸ், இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்கு. ஓகே, அப்ப நான் இது இன்னைக்கு பார்க்க போறது வந்து எக்ஸீரோ சாஃப்ட்வேர் குள்ள நாங்க ஒர்க் பண்றது எப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஓகே, அப்ப நாங்க இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் சொன்னா, எக்ஸீரோ சாஃப்ட்வேர் அந்த எக்ஸீரோ வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நாங்க லாகின் ஆயினதுக்கு பின்னால அந்த எக்ஸீரோ சாஃப்ட்வேருக்குள்ள எங்களோட டேட்டா பேஸ் அப்படின்னா எங்க கம்பெனியை நாங்க கிரியேட் பண்ணிக்கொள்றது எப்படின்னு தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், கூகுள்ல போயிட்டு எக்ஸீரோ என்ற பேரை நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா எக்ஸீரோ என்ன நடக்கும், வெப்சைட் ஓபன் ஆகும். எஸ், என்ட்ரி பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸீரோ வெப்சைட் ஓபன் ஆகும். ஓகே, அதுல பாருங்க லொகின் ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. நாங்க அப்ப இதால கிளிக் பண்ணுவோம். லொகின்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுக்குள்ள லொக் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சைன் அப் ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் இது எதுல கொடுத்தேன்னு சொன்னாலும் எங்களுக்கு முன்னுக்கு போகலாம், மூவ் பண்ணலாம். நாங்க லொகின் கொடுக்கலாம். லொகின் கொடுத்ததுக்கு என்ன நடக்கும், எக்ஸீரோ வெப்சைட் இந்த அடிப்படையில ஓப்பனா. ஓகே, அப்ப எக்ஸீரோ வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம் நாங்க. அப்ப எக்ஸீரோன்ற இந்த சாஃப்ட்வேர் எடுத்தேன்னு சொன்னா எக்ஸீரோ மட்டும் இல்ல, நீங்க அது எந்த சாஃப்ட்வேர் எடுத்தேன்னு சொன்னாலும் அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீயா சாஃப்ட்வேர் தர மாட்டான். ஃப்ரீயா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தருமே எந்த சாஃப்ட்வேரும் தர மாட்டான். சரி, அப்ப நாங்க ஒர்க் பண்றது எல்லாமே ட்ரையல் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் கூட தான் ஒர்க் பண்றோம். அது நாங்க படிக்கிறது ஆஃபீஸ் பேக்கேஜஸ் இருந்தாலும், வேர்ட் எக்ஸல் எக்ஸஸா இருந்தாலும், போட்டோஷாப் கொலோடோ இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும், ஏன் நாங்க யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டங்களாக இருந்தாலும், அது விண்டோஸ் 7 10 11 பிரச்சனை இல்லை. அநேகமான சாஃப்ட்வேர்ஸ்களை வந்து அநேகமான ஆப்புகளை வந்து நாங்க ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். அப்ப ட்ரையல் வெர்ஷன் வந்து ஒரு லிமிடெட் பீரியட் தான் தந்து இருப்பான். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸீரோன்ற சாஃப்ட்வேரும் வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு தந்திருக்கிறாங்க, ட்ரையல் வெர்ஷனாக தந்திருக்கிறாங்க. எதுக்கு தந்திருக்கிறாங்க, 1 மாசம் காலத்துக்கு தந்திருக்கிறாங்க. நீங்க இதை எடுங்க, இதை யூஸ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா என்ன செய்யுங்க, 1 மாசத்துக்கு பின்னால நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. 1 மாசத்துக்கு பின்னால உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்ப இதுல எங்க கிளவுட் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு பிளஸ் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு மந்த்லி ஒரு பேமெண்ட்டை கொடுத்து மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். அப்ப டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வந்து இந்த வசதி இல்லை. இப்ப டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதுல மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் செய்யற நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு அடிக்கு இன்வெஸ்ட் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதே நாங்க கிளவுட் வெர்ஷன் யூஸ் பண்ற நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம், அது நீங்க எக்ஸீரோவாக இருந்தாலும், குயிக் புக் ஆன்லைனாக இருந்தாலும், ஜோஹோவா இருந்தாலும், சேஜ் 50 இருந்தாலும், வேவ்ஸாக இருந்தாலும், இன்னும் என்ன சாஃப்ட்வேராக இருந்தாலும், கிளவுட் சம்பந்தமான என்ன சாஃப்ட்வேராக இருந்தாலும் எங்களுக்கு இந்த மந்த்லி பேமெண்ட் ஒன்று கட்டி என்ன செய்யலாம், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு போகலாம். அப்ப எங்களுக்கு நல்ல நாங்க மந்த்லி அந்த அமௌண்ட் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். அப்ப இது மாதிரி ஒரு பிளஸ் பாயிண்டால தான் ஆரம்ப காலத்துல 100க்கு 100% டெஸ்க்டாப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணினவங்க வந்து இப்ப ஒரு 100க்கு 50% குறைஞ்சிக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். என்ன, ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல எங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் டாஸ்க் செய்யறதுக்கு. அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். கிளவுட் அக்கௌண்டிங்க்கு நிறைய பேர் டெஸ்க்டாப் அக்கௌண்டிங்ல இருந்து மாறினதுக்கு காரணம். இப்ப நான் சொன்னேன், ஆரம்பத்துல 100க்கு 100% டெஸ்க்டாப் அக்கௌண்டிங் இருந்துச்சு, இப்ப 100க்கு 50% தான் இருக்குது. அப்ப 50-50 தான் இப்ப யூஸ் பண்றான். அப்ப அடுத்த பிளஸ் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, அமௌண்ட் வந்து எங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் ஒன்று கட்டி இருக்கலாம். அப்ப அமௌண்ட் கொஞ்சம் சீப்புன்னு தான். அடுத்த செகண்ட் திங் என்னன்னு சொன்னா, கிளவுட் அக்கௌண்டிங்ல இருக்கிற பிளஸ் என்னன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆகுறது வந்து கிளவுட்ல. அப்படி சொன்னா ஒரு மெஷின்ல ஸ்டோர் ஆக போறது இல்லை, ஒரு மெஷின்ல எங்கேயுமே ஸ்டோர் ஆக போறது இல்லை. இது வந்து கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்ப இது வந்து இந்த கிளவுட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கிற 2வது நன்மை. 3வது என்னன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேரை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம். அது ஸ்ரீலங்காக்குள்ள எந்த இடமாக இருந்தாலும், இல்லாட்டி வெளிநாடாக இருந்தாலும், நீங்க எங்க போனன்னு சொன்னாலும் யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படியே எந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாம். நீங்க ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வீட்டுல வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வீட்டுல அந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணி இல்ல. இதே நீங்க கிளவுட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ற நேரத்துல என்ன செய்றீங்க, ஆபீஸ்ல உங்களோட ஒர்க் செஞ்சுட்டு வந்துட்டீங்க, மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யலாம்,
ஒரு இமெயில் மூலமாக லொக் ஆகிறது தானே இருக்குது. அப்போ உங்களோட இமெயில் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லொக் ஆகி கூட ஒரு பேலன்ஸ் டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்க சரி போனீங்கன்னு சொன்னாலும் இப்போ உங்களோட கம்பெனிக்கு ஸ்ரீலங்கால நீங்க ஸ்ரீலங்கால தான் அக்கௌண்ட் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஏதோ டூர் ஒன்று போய்த்துட்டீங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்த்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில இருக்கிறீங்க. நீங்க துபாயில இருந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டா ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. அப்ப இது மாதிரி நிறைய நன்மைகள், நிறைய ஃபெசிலிட்டிஸ்கள் இருக்குது. அப்படின்னா லோ காஸ்ட், அது மாதிரி மந்த்லி பேமெண்ட் கட்டலாம், கிளவுட்ல சேவ் ஆகுது, எந்த இடத்துல இருந்து வேண்டாலும் எங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம். அப்ப இது மாதிரி பிளஸ்கள் இருந்ததால தான் 100% டெஸ்க்டாப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணினவங்க இப்ப 150% மாறி இருக்கிறான். ஓகே, அப்ப அதுல ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் தான் எக்ஸீரோ. அப்ப நாங்க இதுல பாக்குறது வந்து என்ன, எக்ஸீரோ சாஃப்ட்வேருக்குள்ள நாங்க வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த வெப்சைட்டுக்குள்ள லாகின் ஆகணும். அப்ப எங்களுக்கு லாகின் ஆகிறது, நாங்க ஆல்ரெடி நாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு கீழ் பகுதியில எங்க லெஃப்ட் சைட் டவுன் கார்னர்ல லாகின் ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு லாகின்ல கிளிக் பண்ணி போட்டு எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளுக்கு போகலாம். அப்ப இதுல வந்து நாங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. அப்ப நாங்க இதுல நியூ யூசராக வந்து இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும், நியூ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அப்ப நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எப்படியோ இந்த பாருங்க, நாட் கஸ்டமர், நீங்க ஒரு கஸ்டமரா இல்லையா, அப்ப ட்ரை எக்ஸீரோ ஃபார் ஃப்ரீ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் கூட வரலாம். அப்படி இல்ல உங்களோட மேல் பகுதியில பாருங்க, ட்ரை எக்ஸீரோ ஃபார் ஃப்ரீ என்ற ஆப்ஷன் வச்சுக்கிறான். ஓகே, அதை கிளிக் பண்ணாலும் வரலாம். எப்படியோ ட்ரை எக்ஸீரோ ஃபார் ஃப்ரீ இந்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு என்ன இருக்கு, உங்களுக்கு எக்ஸீரோன்ற வெப்சைட்டுக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை தந்துருவோம். கிளிக் பண்ணு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் என்ன சொன்னேன், இமெயில் அக்கௌண்ட் ஒன்று செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வைங்க. அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற இமெயில் அக்கௌண்ட் இதுல பாவிக்க வேணும். அது என்னது, இமெயில் அக்கௌண்ட் பாவிக்க வேணும்னு சொல்றீங்க, ரீசன் என்னன்னு சொன்னா இதுல வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு உங்க இமெயிலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி உங்களோட போன்லயோ இல்லாட்டி உங்களோட மெஷின்லயோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற இமெயில நீங்க இதுல கனெக்ட் பண்ண போனீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டு நிறைய மெசேஜ்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெடேக்கா போயிட்டு, அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், செப்பரேட்டா ஒரு இமெயில் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப எங்களுக்கு இந்த கிளவுட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் செய்யற நேரத்துல நாங்க செப்பரேட்டா அந்த இமெயிலை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா டாஸ்க் முடிஞ்ச போற அந்த இமெயில் ஓரமாக்கி போட்டோம், நாங்க அந்த இமெயில ஒர்க் பண்றது இல்லை. அப்ப எங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துருக்காது. ஏன்னா நோட்டிபிகேஷன் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு எப்படி அவங்க கேட்பாங்க, கஸ்டமர் கேர்ஸ்ல கேட்பாங்க உங்களுக்கு என்ன ஓகேயா சாஃப்ட்வேர் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிக்குதா, ஏதாவது ஃபெசிலிட்டி வேணுமா, நீங்க சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா, இது மாதிரி நிறைய மெசேஜ்கள் மெயில்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் என்ன செய்யணும், செப்பரேட்டா இமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் நீங்க இன்னைக்கு லிங்க் பண்ணணும். ஓகேயா, சரி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், எக்ஸீரோன்ற சாஃப்ட்வேருக்குள்ள எங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். எக்ஸீரோன்ற சாஃப்ட்வேருக்குள்ள எங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல நீங்க நேம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல ஏஎஸ்கேன்னு கொடுப்போம். லாஸ்ட் நேம் இடத்துல லிமிடெட் இந்த மாதிரி கொடுத்துக்கொள்வோம். இது வந்து அப்படித்தான் கொடுக்கணும்ன்றது இல்லை, இது அவங்க பேரை கூட கொடுத்துக்கொள்ளலாம். நான் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கம்பெனியோட செய்யறதுனால இந்த அடிப்படையில் கொடுத்துக்கொள்றேன். ஓகே, அதுக்கு பின்னால இமெயில கேட்டிக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன் செப்பரேட்டா ஒரு இமெயில கிரியேட் பண்ணி வைங்க, ஒர்க் பண்ற இமெயிலாக இருக்கும். ஓகே, அந்த இமெயில் அட்ரஸை டைப் பண்ணு. நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிற உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்க. ஓகே, உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணதுக்கு பின்னால உங்களை கீழ்பாத்தியில பாருங்க, உங்களோட போன் நம்பரை கேட்டிக்கிறாங்க. போன் நம்பரை கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த போன் இடத்துல இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்ல கிளிக் பண்ணி ஸ்ரீலங்கான்றது செலக்ட் பண்ணிங்க. ஸ்ரீலங்கான்ற ஃபெசிலிட்டி தந்திருக்கிறான்னு கேட்டா எஸ் தந்திக்கிறேன். அப்படியே கீழ்பாதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே எஸ் எழுத்து இருக்கிற இடத்துக்கு வாங்க, அப்படியே நல்லா கீழே வாங்க. அப்ப ஸ்ரீலங்கான்றதை இன்னைக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப ஸ்ரீலங்காவுடைய கோட் நம்பர் இன்னைக்கு ஹைலைட் ஆகும். எஸ், அதுக்கு பின்னால உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு போட்டுக்கோங்க. பிரச்சனை இல்லை, கான்டாக்ட் நம்பர் என்ன பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஒர்க் பண்றதுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஏன்னு சொன்னா சம்டைம் அந்த நோட்டிபிகேஷன் பின்கள் அதுல வரேன்னு சொன்னா அதை எடுத்துக்கொண்டதுக்காக ஒர்க் பண்ண நம்பர் கொடுக்குற மிச்சம் நல்ல. அதுக்கு பின்னால் லொகேஷன் கேட்டிக்கிறாங்க. லொகேஷன் இடத்துல அப்படியே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்ல லொகேஷன் கேட்குறாங்க. லொகேஷன் அநேகமா உங்களுக்கு ஸ்ரீலங்கான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளையிலும் கீழ்பாதிக்கு பாருங்க, வெற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்படிதான் அநேகமான சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃபெசிலிட்டி இருக்குதான்னு கேட்டா இருக்காது. ஆனா சில சாஃப்ட்வேர்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸீரோல எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் தந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அந்த எக்ஸீரோன்ற சாஃப்ட்வேருக்குள்ள எங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற நேரத்தில் ஓகே, இவங்க டேர்ம்ஸ் சொல்லிக்கிறாங்க. நாங்க டேர்ம்ஸ் ரீட் பண்ணினையோ ரீட் பண்ணலையோ எப்படி சொன்னாலும் நாங்க இவங்க டேர்ம்ஸ்க்கு வந்து அக்ரி ஆகத்தான் வேணும். ஏன்னா டேர்ம்ஸுக்கு அக்ரி ஆகலன்னு சொன்னா எங்களுக்கு முன்னுக்கு ஃபார்வர்ட் பண்ண இயலாம். அப்படிங்க கட்டாயம் இவங்க ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரீட் டு த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ். ஓகே, நாங்க எப்படியுமே அக்ரி பண்ண தான் வரும். அது மாதிரி ப்ளீஸ் டோன்ட் சென்ட் மீ மார்க்கெட்டிங், அதை வந்து நாங்க கிளிக் பண்ணா மிச்சம் நல்ல.
ஆனா சம்டைம் அப்படி அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னா எங்களுக்கு சில நேரத்துல கம்பெனி கிரியேஷன்ல சில குறைபாடுகளும் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா சான்ஸ் குறவு. ஓகே, நாங்க அதை அப்படியே லீவ் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே பாருங்க, ஐ எம் நாட் அ ரோபோட்ன்றதுல கிளிக் பண்ணிருங்க. ஐ எம் நாட் அ ரோபோட்ன்றத கிளிக் பண்ணதுக்கு பின்னால கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு பின்னால் நீங்க என்ன செய்றீங்க, நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துக்கோ. ஓகே, இப்படி கிளிக் பண்ணதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னா எக்ஸீரோக்குள்ள என்ன நடக்குது, உங்களோட சாஃப்ட்வேர் அப்படி எக்ஸீரோன்ற வெப்சைட்டுக்குள்ள என்ன நடக்குது, உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? அப்ப பாருங்க, வி சென்ட் அன் இமெயில். அப்ப உங்களுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பிக்கிறேன். உங்களோட வெப்சைட் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பிக்கிறோம். அப்ப நீங்க அந்த இமெயிலுக்குள்ள கிளிக் பண்ணேன்னு சொன்னா தான் மறுபடியும் இன்னைக்கு லொக் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட இமெயிலுக்குள்ள இப்ப லொக் ஆகணும். அப்புறம் எக்ஸீரோவால ஒரு மெசேஜ் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த எக்ஸீரோல தந்திக்கிற மெசேஜுக்குள்ள தந்திக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அகெயின் உங்களுக்கு எக்ஸீரோ வெப்சைட்டுக்குள்ள வரலாம். ஓகே, இப்ப என்ன செய்யுங்க, ஒரு நியூ டேப் ஒன்று ஆட் பண்ணி உங்களோட இமெயிலுக்குள்ள லொக் ஆகும். அப்படின்னா நீங்க இப்ப இந்த கொடுத்த இமெயிலுக்குள்ள லொக் ஆகும். உங்களை இந்த இப்ப கொடுத்திருக்கிறீங்களே அந்த இமெயிலுக்குள்ள லொக் ஆகணும். எஸ், அதுல போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து இருக்கும். எக்ஸீரோல இருந்து ஒரு இமெயில் வந்து இருக்கும். இமெயிலுக்குள்ள போய் பாருங்க. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ். எஸ் எஸ் இட்ஸ் மீ கொடுத்துறீங்கன்னு சொன்னா எகைன் என்ன நடக்கும். ஓகே, இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிக்கிறாங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஆக்டிவ் பண்ணிக்கோ. அப்ப இதுல நல்லா யாது வச்சுக்கோங்க, உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் நீங்க யாது வச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு இதுக்குள்ள லொக் ஆகிடும். சரியா? என்னது கிளவுட்ல இருக்குது. இல்ல உங்கள்ட்ட ஒரே ரெஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, உங்கள்ட்ட ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொன்னா உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். அப்படி உங்களோட இமெயிலும் பாஸ்வேர்டு ஒழுங்கா கொடுத்துன்னு சொன்னா தான் இந்த கிளவுட் இந்த வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு லொக் ஆகும். இந்த வெப்சைட்டுக்குள்ள லொக் ஆகினு சொன்னா தான் உங்களோட கம்பெனிக்குள்ள லொக் ஆகும். அப்போ உங்களோட கம்பெனிக்குள்ள லொக் ஆகினா தான் உங்களோட அக்கௌண்ட் டாஸ்க்களை செய்யும். சொல்லிட்டு இந்த பாஸ்வேர்டை நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த